சொல்லிருக்கல. திருவிழா என்ன பண்ண போற? பார்ல என் கூட ஆடுறதுக்கு நீ வர போறியா? இவ்வளவு செலவு செஞ்சு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது எதுக்கு? ஏன் என்ன இப்படி வேதனைப்படுத்துறீங்க? இதெல்லாம் நல்லது இல்லம்மா. இப்படி அம்மா உங்களை கஷ்டப்பட்டு பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது நீங்க படிச்சு முன்னுக்கு வரதுக்காக. என்ன மாதிரி நீங்களும் ஆயிடக்கூடாதுன்னுதான். நாளைக்கு நாம எல்லாம் பீச்சுக்கு போலாம். குட் ஷாட்ரா மச்சான். என்ன சொல்ற மகன்? டேய் உதவாக்கிற பசங்களா, இந்த துக்கடா கிரிக்கெட்ல நமக்கு எதுக்குடா? என்னடா பிரயோஜனம்? டேய் நாம பெரிய மேட்ச விளையாடும்டா, புரிஞ்சுதா? பணம் சம்பாதிக்கலாம்டா, பணம் நல்லா சம்பாதிக்கலாம்டா. டேய் எனக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு, நான் அப்புறம் வர்றேன். ஏய் வாங்க. ஏய் ஏய் நீ அந்த பக்கம் வா. எந்திரடா. ஏய் எந்திரடா. தூக்கி அவனா. ஏய் எந்திரடா ராஸ்கல். எந்திரடா. ஏய் எந்திரடா. ஏத்தியல்ல வண்டிடா. எந்திரடா. எந்திரா. என்னடா பண்ற? பேரடா அபே. அபயா முழு பேர் என்னடா? அபே. அபே சாவந்த். சார் இவன் முத்தையாவோட பையன் சார். ஓஹோ முத்தையாவோட பையனா? வாடா வாடா வா. ஒண்ணா சொல்றேன் வா. வாடா. சீக்கிரம் ஏத்தியா வண்டி. ஏறுடா. ஆண்டி அங்க அபே போலீஸ் பிடிச்சு போயிட்டாங்க. இவனுங்களை ட்ரேஸ் அவுட் பண்றதுக்கு நமக்கு 30 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் மாட்டி இருக்கானுங்க நாய்ங்க. வயசை பாருங்க, முளைச்சு மூணல விடல, இப்பவே கிரிமினல் வேலையில கண்டினியூஸா ஈடுபட்டு இருக்கானுங்க. பண்ணாடைக்கு பிறந்த பசங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாது. டேய் உங்களை லாடம் கட்டுறேன் இருங்கடா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். டேய் நீயா? நீ இவங்களுக்கு எல்லாம் அப்பன்டா. சார் என் பையன் அவ. என்ன வேணும்? என்ன விஷயம்? அந்த அபை என் பையன் சார். ஏய் வெள்ள போடி. சார் நீங்க அவனை தப்பா நினைச்சு வேற யாரோன்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏய் தப்பு நாங்க பண்ணல, உன் பையன் தான் பண்ணிருக்கான். இந்த பையன் விஐபிங்களுக்கு போன் பண்ணி பணம் கட்டி மிரட்டுறான். சார் அவன் அந்த மாதிரி பையன் இல்ல சார், நல்ல படிக்கிற பையன். படிப்பா? ஏய் என்னத்த படிப்பு? அப்ப ஊரறிஞ்ச ரவுடியா இருந்தா, நீ நீ டான்ஸ் கிளப்ல டான்ஸ் ஆடுறவ, உன் பையன் படிக்கிறானா? ஆனா சார் அவன் வந்து முதல்ல நீ வெளில போற வழியா பார். போன்னு சொல்றான்ல போ. சார் அது இல்ல சார், அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஏய் வாய முடி. ஏய் உங்களை வெளியே தோத்தியா? போமா போமா இல்ல சார் சொல்றாங்கல்ல, போமா இல்ல போ இல்ல போல. போ. யோ டிரைவர், யோ நிறுத்தியா நிறுத்தி நிறுத்தியா. இக்பால் நம்ம அபய எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் சந்திரகாந்த் ராவ் கிட்ட சொல்லி எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவருக்கு மேல இடத்துல எல்லாருமே நல்லா தெரியும், வெளியே கொண்டு வந்துடும். ஏறு அவன் வண்டியில ஏறு, சொல்றத கேளு. வண்டி அடியா லெப்ட்ல போ. இதுதான் விஷயமா? கஷ்டம்தான். இங்க பாருங்க, இந்த கேஸ் பணக்காரங்க சம்பந்தப்பட்டது. செக்ஷன் கூட பலமா இருக்கு. இவனுங்க யார மிரட்டி இருக்கானுங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க இல்ல. ரொம்ப சிரமமான விஷயம் தான். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஆனா சார் என் பையனுக்கு எதுவும் தெரியாது, அவன் ஒண்ணும் செய்யல. அட இருக்கலாமா, உன் பையன் இன்னசென்ட். யார் நம்புவா? யாராவது நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்க. உன் பையனை வெளியே கொண்டு வரணும், அதுவும் அவனை சாமர்த்தியமா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்கு. ரொம்ப மேல் மட்டத்துல இருந்து வரணும், புரிஞ்சுதா? உன் பையன் விஷயத்துல ரொம்ப செலவு இருக்கு, சொல்றது புரியுதுல்ல? எவ்வளவு செலவாகும்? அது ஏரியா மாவட்டம் காக்கிக்கும் தரணும்ல.
1 லட்சம் ஆகும். கம்ப்ளைண்ட் பண்ணவங்க சாதாரண ஆள் இல்ல, பணத்தை தண்ணியா இறைச்சிருக்கானுங்க, புரியுதா? யாரா டேய் பாபு, நான் மீட்டிங்ல இருக்கிறேன், அப்புறமா பேசு. என்னம்மா சொல்ற? சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ஆதரவு இல்லாத பொண்ணு பாவம். ஏமா அழுகிற? உன்னை பார்த்தா பாவமா இருக்க. ஒரு 70-75க்குள்ள காரியத்தை முடிக்க பாக்குறேன். எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ண பாருங்க. நாளைக்கு சண்டே, நாளான்னைக்கு திங்கக்கிழமை. இந்த விஷயம் திங்கக்கிழமை வரைக்கும் போச்சுன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது, நான் ஆண்டவல்ல, புரிஞ்சுதா? டீ குடிமா. வாங்க வரேன் சார். ஆடா, இவனை கூட ஒரே தொல்லையா போச்சு. ஆமா, அங்கதான் வர்றேன். நான் ஒண்ணும் பண்ணல சார். நான் ஒண்ணும் பண்ணல சார். பக்கத்து வீட்டு பசங்க சார். சார் சொன்ன கேளுங்க சார். நான் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல சார். ப்ளீஸ் சார். சார் அட சீக்கிரம் எடுத்துட்டு போ. வாங்கினது போது போடா. பொடியா சீக்கிரம் வா, அடுத்தவன் சாப்பிடுவானா? போ சீக்கிரம் ஊத்துற. போடா. என்ன பயல், நீ எப்படிங்க? அண்ணாவை பார்க்கணும். அண்ணாவை பார்க்கணுமா? சரி வாங்க கூட வா. இங்கே இரு. போய் பாருமா. நான் பாத்துக்கிறேன். மீனா, இவளுக்கு துணியை மாத்தி ஃப்ளோரு கூட்டிட்டு போ. நீ கவலைப்படாத, நான் தான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல. போ போ. ஏய் ஏய், என்ன வா. எங்க வாடா. எந்திரி. ஏய், ஏய் எந்திரி. எந்திர வாடா. வாடா. தரமாடா வாடா. வாடா. ஏய் போடா. வாடா. சொல்லு, என்ன பண்ண? நான் என்ன பண்ணடா? ஒண்ணு பண்ண சொல்லு. ஒண்ணும் பண்ணல. பின்னாடி பஜனை படத்துக்கா வந்த? ஏய் சொல்றா. நான் இது பண்ணல. நான் சொல்றேன்ல. ஒண்ணும் பண்ணல. அப்படிதான் இப்ப பண்ணு. குடி. ஏய் புடுறா. புடுறா கையில. ஏய் என்னடா பாக்குற? புடுறா கையில.
குடிடா குடி. நீ கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. லத்தீஃபே, சீக்கிரம் ஆகட்டும். என்ன அதுக்குள்ள அடுத்த பாட்டு ஏற்பாடு பண்ணிட்டியா? பேசாம நம்ம பஸ் முழு சும்மா பர்றே. ஏறுது பசி பூதுதா முட்டி போனா ஊருது பசி சுகமா இருக்கடா அப்படி பையா. பையன் நல்லா அருமையாவே பண்றான்ல. டேய் இப்ப நான் செய்ய போறேன். திரும்புடா 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 கொண்டு திரும்புடா. எவ்வளோ ஆச்சுப்பா? நான் கிளம்பு. தேவையான பணம் இன்னும் சேரல. ஆனா எதுக்கு கவலைப்படுற மும்தாஜ்? காலையில வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். நான் இருக்கேன்ல. சந்திரா சார்கிட்ட போவோம், விஷயத்த சொல்லுவோம். அவரு சீக்கிரமா நம்ம பையனை வெளியே கொண்டு வந்துருவாரு. அப்படியே நிச்சயம் வருவான். இருக்காரு, நாளைக்குதான் வருவாரு. நாளைக்கு போன் பண்ண. இல்ல இல்ல இதுல தொந்தரவு என்ன இருக்கு சாமி? எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து இந்த சந்திரகாந்த் ராவ். நாளைக்கு போன் பண்ண எனக்கு. இந்தாம்மா, சந்தோஷமா பையனை கூட்டு போ, கூட்டு போ. காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையே, கொஞ்சம் சாப்பிடு. ஸ்கூலுக்கு எப்ப போறேன்? நான் உன்னதான் கேக்குறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற?
எதுக்கும் பயப்படாத, நாங்களா இருக்கோம். நீ தைரியமா போ. மொயின் தானே இவன்? இங்க எதுக்கு வந்தா? உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இவங்க சவகாசமே வேண்டான்னு. இவங்களாலதானே நீ ஜெயிலுக்கு போன. இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரல? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எங்கடா போற? நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. இது என்ன? என்ன இது? எங்க காவி அபாய்? செய்த தவறுகளினால் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதற்கு இப்படம் ஒரு பாடம்.